நன்றி மூலாசரண மந்திரத்துமணி அவர்களே. இன்றைய தினம் இந்த போதை ஒழிப்பு சம்பந்தமான இந்த பிரேரணை உண்மையாகவே அரசாங்கத்தில் பாராட்டப்பட வேண்டிய ஒரு பிரேரணை. இன்னொரு விடயத்தையும் சொல்லணும், இந்த அதோட வடக்கு கிழக்கில் இருந்து தான் இந்த போதை பெரும்பாலான போதைகள் கடத்தப்படுகிறதாக சொல்லப்படுகிறது. அதிலே எங்களுடைய இராணுவ வீரர்கள் அதுக்கு சம்பந்தமாக இருக்கிறாருன்னு கூட எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பல தடவை சொல்லியிருக்கிறார். இராணுவ வீரர்கள் தான் இந்த போதை கடத்தல்களையும் நேவி தான் உட்படுகிறது என்றது. ஆகவே இந்த கருத்து உண்மையாக இருக்குமா இருந்தால் இந்த அரசாங்கம் அதற்குரிய பொறுப்புகளை மேற்றுக்கொள்ள வேண்டும். அதைவிட முக்கியமாக இந்த 2026ஆம் ஆண்டு A-level பரீட்சைக்கு போகின்ற எங்களுடைய மாணவர்கள் இந்த தடவை தங்களுடைய 3வது டேர்ம் ஆக 9 நாட்கள் நடந்திருப்பதாக பல முறைப்பாடுகளை அளித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் அவற்றை எவ்வாறு கேட்பதென்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அரசாங்கம் அதை தீர்மானமாக முடிவெடுத்திருக்கிறது. அரசாங்கத்தினுடைய அமைச்சரோட கருத்திருக்கேன், அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் ஸ்டடி லீவ் இல்லாமல், ரிப்பீட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ஸ்டடி லீவ் இல்லாமல் கூட இந்த எக்ஸாமை நடத்துவதாக இந்த அரசாங்கம் எடுத்துக்கொண்ட இந்த தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மாணவர்களை இல்லை, இந்த ஜென்ரேஷன் Z என்று சொல்லப்படுகின்ற இந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மாணவர்கள் இதால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே இந்த AL மாணவர்களுடைய விடயத்தில் குறைந்தது 1 மாதமாவது அவர்களுடைய ஸ்டடி லீமை நீட்டி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை விட முக்கியமான விடயம் ஒன்றை கதை கோணம் கௌரவ மூலாசரண மந்திரத்துமணி அவர்களே, இந்த DCC அரசியல், அதாவது இந்த வடக்கு மாகாணத்திலே எங்களுடைய சைக்கிள் கட்சி அல்லது இந்த கஜேந்திரகுமார் கட்சியினுடைய இந்த DCC அரசியல், அதுக்கு முன்னர் ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். நான் தவறி இந்த அடுத்தடுத்த மாதங்களிலே நான் இந்த பாராளுமன்ற பதவியை நான் வாபஸ் செய்தால் இங்கே ஒரு பெண்மணி உட்காருவதாக இருக்கிறார். ஆகவே தயவு செய்து ஒரு பெண்மணியை பாதுகாப்பான இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு நிழல் நிறையை இந்த இதிலே ஏற்படுத்துமாறு எங்களுடைய சர்ஜன் அட் ஆம்ஸை கேட்டுக்கொள்கிறேன். இதில் ஒரு பெண்மணி, அதை பிறகு ஒரு வுமனைசர் இந்த பாராளுமன்றத்திலே பக்கத்தில் ஒரு பெண்ணுக்கு இருக்கலாது. ஆகவே தயவு செய்து அந்த விடயத்திலே கண்காணித்து கதிரைகளை மாற்றி தருமாறு பல தடவை கடிதம் கொடுத்திருக்கிறேன். ஆகவே அந்த விடயங்களை பார்க்குமாறு கேட்கிறேன். நான் வருகிறோம். இந்த செருப்பு மாலை போடப்பட்டது, அதாவது அர்ச்சுனா ராமநாதனுடைய படத்தை ஒரு முதுகெலும்பண்ட சாமானே இல்லாமல் அவனுடைய படத்தை தெரியாமல் இங்கே ஒரு இடத்துல பிரிண்ட் பண்ணி கொண்டு போய் அதை கொண்டே ஒரு இடத்துல ஒட்டி அதுக்கு மாலையை போட்ட இந்த சைக்கிள் கட்சி, இந்த வீட்டு கட்சி, இந்த இவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது, நான் செய்த குற்றம் என்ன? அந்த தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை தொடர்பான ஊழல் தொடர்பாக கதைச்சது தான் நான் செய்த குற்றமா? அப்படியானால் அந்த செருப்பு மாலை அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை தான் இலங்கையிலே அபெக்ஸா வைத்தியசாலைக்கு அடுத்ததாக இருக்கின்ற ஒரே ஒரு கேன்சர் வைத்தியசாலை. அந்த வைத்தியசாலையில் 2013ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட எந்த ஒரு இவர்களுடைய நலம்புரி சங்கங்களுக்கு 2023ஆம் ஆண்டு வரைக்கும் இன்று வரைக்கும் ஒரு கணக்காய்வில்லை. அது அங்கே இருக்கிற MS தேவனேசன் பதிலாக தந்திருக்கிறார், RDHS PDHS சீஃப் செக்ரட்டரி பதிலாக தந்திருக்கிறார்கள். பத்தாக்குறைக்கு சுகாதார அமைச்சரிடம் நான் முறையிட்ட போது அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள் இங்கே கன்சல்ட்லையும் பதியப்பட்டிருக்கிறது இல்லை என்று. ஆனால் அதே வைத்தியசாலையிலே வேலை செய்கின்ற கிருசாந்தி என்கிற வைத்தியர் கோடிக்கணக்கான பணங்களை 2 நர்சிங் ஸ்டாஃபுடைய பேரிலே சேர்த்து பணங்களை சூறையாடினார் என்று சொல்லுகிற போது எங்களுடைய தம்பி இளங்குமரன் கூட அங்கே போய் இல்லை வைத்தியசாலையை தம்பி ராசா, உங்களுக்கு தான் 93,000 ஓட் விழுந்தது, ஊழலுக்கு எதிராக கதைக்க வேண்டிய நீங்கள் எங்களை பார்த்து கதைக்கணும் ஊழல்வாதிகள் என்று. ஆனால் நீங்கள் எங்களை ஊழல்வாதிகள் என்று சொல்லி கொண்டாப்பா இந்த விடயத்தை கதைக்காமல் இருந்தால் ஒரு மனச்சாட்சி இல்லையா? அதுக்கு எனக்கு ஆன்லைன் சேஃப்டி வழக்கு போடப்பட்டது. எங்களுடைய ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார், இந்த அரசாங்கத்திலே ஆன்லைன் சேஃப்டி வழக்கு நடக்க அனுமதிக்க மாட்டோம் என்று சிங்களத்தில் காய்ச்சிருக்கிறார். ஆனால் எனக்கு அதே வழக்கு போடப்பட்ட போது சகல ஆதாரங்களும், ஜனாதிபதி அவர்களுக்கு நான் எழுதிய கடிதம், ஜனாதிபதி அவர்கள் ஊழல் நடந்திருக்கிறது விசாரணை செய்யுங்கள் என்று சுகாதார அமைச்சுக்கு போட்ட கடிதம் அனைத்தையுமே நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்திருக்கோம். நீதிமன்றம் அதை திரும்பி கூட பார்க்கவில்லை. ஏன் சம்பந்தப்பட்ட வைத்தியர் கிருசாந்தி அவர்கள் தான் ஒரு இந்து அண்டு சத்திய கடதாசியை கொடுத்திருக்கிறார். இந்த வைத்தியருக்குரிய அப்பாயின்மெண்ட் லெட்டர் கூட அந்த வைத்தியசாலையில் பிரிலிமினரி ஒப்ஜெக்ஷன்ல கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த நீதிபதி அவை எதையுமே பார்க்கவில்லை. எதையுமே பார்க்காமல் அந்த வழக்கை எந்த பாதகமும் இல்லாமல் அந்த வீடியோவை மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார். எந்தெந்த ஊழலுக்கு எதிராக இந்த அரசாங்கம் வந்திருக்கிறதோ, எந்தெந்த ஊழல்களை இன்று நான் பார்த்தேன். எங்களுடைய ஆளுநர் 2 பேரை, காண்டிபனையும் எனக்கு தெரியாது, இளங்குமரனுக்கு
என்ன அறிவு இருக்கோ எனக்கு தெரியாது, நீ பயில சொல்கிறாசா நான் கழிச்சு முடிய அதாவது வடக்கு மாகாணசபையின் மாகாணசபை சட்டத்தின்படி ஆளுநருக்குரிய இருக்கக்கூடிய உச்ச அதிகாரம் ஒரு ஊழல்வாதி, ஒரு கள்ளன், ஒரு கோழி கள்ளன் என்றால் அவரை அந்த பதவியிலிருந்து நீக்குவது. ஆளுநர் சரியாக ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஒருவரை கொண்டு வந்து அந்த பதவியிலிருந்து இன்கொயரி செய்யப்பட்டு நீக்கப்பட்டிருக்க போது தம்பி இளங்குமரன் சொல்லியிருக்கிறார், ஜனநாயகத்திலே யாரும் கை வைக்கலாம். எனக்கு விளங்கல, அரசியல் இருக்கோ தெரியல, உங்களுக்கும் ஆளுநருக்கும் சண்டை இருக்கோ தெரியல. ஆனால் மிகச்சரியான இந்த அரசாங்கம் எடுத்த முடிவு அவரை 2 பேரையும் இந்த இதில் இருந்து நீக்கியது. அது பரவாயில்லை. இந்த தையட்டி விகாரையே நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இதை அளந்து கொடுப்போம்னு தம்பி இளங்குமரனுக்கு தெரியும். எல்லாருமே 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பவானந்த ராஜா உட்பட ட்ரை பண்ணுகின்ற போது இவர் தான் இதை ஒரே ஒரு ஆள் தான் வடக்கு மாகாணத்தில் சகல மக்களுடைய நிம்மதியையும் கெடுப்பது. இந்த வரைக்கும் அந்த தையட்டி விகாரை அளக்க விடல. ஆனால் செருப்பு மாலை எனக்கு செருப்பு மாலை சரிதானே, அது பரவாயில்லை. தெல்லிப்பள்ள ஆதார வைத்தியசாலை மத்திய கொண்டே கொடுத்து அதை டெவலப் பண்ணுவோம் என்றால் அதை டெவலப் பண்ண சொன்னதுக்கு எனக்கு என்ன தாறுமாறாக பேசுகிற போது கதைத்தால் தூக்கி அடிப்பேன். அதற்கு எனக்கு செருப்பு மாலை. இதுதான் அரசாங்கமாக இருந்தால், இதுதான் அரசியலாக இருந்தால் இந்த அரசியலை சாகும் வரைக்கும் நிற்பேன். எவன் எதிர்த்தாலும் நிற்பேன். ஏனென்றால் என்னுடைய மக்கள் நிம்மதியாக வாழணும். முண்டகு நான் சொல்லியிருக்கிறேன், சுகாதார அமைச்சரிடம் அந்த கிளிநொச்சி வைத்தியசாலையை நாங்கள் மத்திக்கு கொடுப்போம். மத்தியில் அந்த கிளிநொச்சி வைத்தியசாலையை கொடுத்து டெவலப் பண்ணணும் என்றால் அதிகுறைஞ்ச வருமானம் உள்ள மாவட்டம். ஒரு வைத்தியசாலையிலே எப்பயோ கொடுத்த சுவிட்சர்லாண்டோ அல்லது நோர்வே கொடுத்த பில்டிங் அப்படியே நாசமாகிறது. இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு மகப்பேற்று பெண் கட்டிடம் அப்படியே நாசமாகிறது. அவ்வளவு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் நாசமாகிறது. ஆனால் ஸ்ரீதரன் இந்த வரைக்கும் அந்த வைத்தியசாலை இருக்கிற தளபாடங்கள் எடுத்துக்கூட வெளியே விடலாம். இது சம்பந்தம் வெளியே கொடுக்கலாது. கிளிநொச்சியிலே வச்சிரு ஆரப்பாய்க்கிறது டாக்டர் இல்லை. ஸோ இப்போ இதுகளை கதைச்சே சரி, இந்த வைத்தியசாலையை மத்திக்கு கொடுத்து வைத்தியர்களை அதிகரித்து காடரி விஷன் பண்ணுவோம் என்றால் வாழ்க்கையில் வைத்தியசாலைக்கே போகாத, இலங்கையில் இருக்கிற வைத்தியசாலைக்கே போகாத கஜேந்திரகுமார் சொல்லுகிறார் மத்திய கொடுக்காத. இதே 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இதே கன்சாட்டில் இருக்கிறது சகல வைத்தியசாலையை மத்திய கொடுவேன் கதைச்ச இந்த இவருடைய பித்தலாட்டமான கதை. எங்க போவது எங்களுடைய தமிழீழம் வேண்டி தரம் என்று சொல்லி கடைசியாக புலித்தேவனையும் நடேசனையும் கொலை செய்து போட்டு புலித்தேவனும் நடேசனும் போய் சரணடையத்து முன்ன கோல் எடுத்த போது இவர் தன்னுடைய மனைவியாரோட நித்திர போன் ஆஃப் பண்ணி போட்டு அவங்க வெடி வேண்டி செத்தது. ஆனால் தமிழீழம் கொண்டாடுகின்ற இவருடைய சொத்துக்கள் எல்லாம் எல்சியில், இவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஆஸ்திரேலியாவில் லண்டனில் எத்தனை பிள்ளை இருக்கும் ஆண்டோடு தான் தெரியும். போகிற இடம் எல்லாம் பிள்ளைதானே. ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் அங்கே கஷ்டப்படுறது ஏழைகள் தான் அந்த கிளிநொச்சி வைத்தியசாலையில் போய் படுக்கிறது. ஸ்ரீதரன் பிள்ளை லண்டன்ல, இவற்றை மனசு ஊட்டியெல்லாம் வெளிநாட்டில் ஏழைகள். தம்பி இளங்குமரன் முடிந்தால் ஒரு வசனம் நீ சொல்லு, நான் கதைப்பது சரியா பிள்ளையாண்டு. தெல்லிப்பள வைத்தியசாலையில் போய் படுக்கிறது எங்கட சகோதரமடாப்பா, எங்களுடைய சொந்த இது විනාඩි දෙකක් තියෙනවා කියලා කිව්ව නෑනේ. කිව්වා. හරි. ඔබතුමාට ඇහුවා. තප්පරේ තියා දෙන්න. ඒ නිසා නෑ බොරුවක් නෙවෙයි. ඒ නිසා தயவு செய்து இந்த விடயங்களில் தமிழ் மக்கள் மிக தெளிவாகவும் அவதானமாகவும் இருக்க வேண்டும். இந்த தமிழரை கொலை செய்வது யார், தமிழீழம் என்ற பெயரில் தமிழர்களை நாசமாக்குவது யார் என்பதை எங்களுடைய தமிழினம் என்றாவது ஒரு நாள் விளங்கி கொள்ளாவிட்டால் எங்களுடைய தமிழினம் வடக்கும் கிழக்கும் தொடர்ந்து அழியும். இது இந்த பாராளுமன்றத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். போதைப்பொருளுடைய மோசமான சமூக மட்டத்திலே நடைபெறுகின்ற தாக்குதல் தொடர்பாகவும் அதுவும் ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய இந்திய விடயம் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் பேசின பொழுது ஜனநாயகத்தை பேணுகின்ற விடயங்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் விவாதித்து கொண்டிருக்கிறோம். இந்த போதைப்பொருள் சம்பந்தமாக நாங்கள் பேசுவதாக இருந்தால் வடகிழக்கை பொறுத்தவரையிலே உங்களுக்கு நன்றாக தெரியும், இன்றைக்கு போதைப்பொருள் வடகிழக்கிலே தான் மிகவும் மோசமாக அந்த நிலப்பரப்பில் மக்கள் பாதிப்படைகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்றைக்கு வடகிழக்கிலே இந்த போதைப்பொருளை ஒழிப்பதாக இருந்தால் அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை போலீஸும் ஒரு அவசரகால சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டு இருக்கின்ற இந்த சூழலிலே அங்கே இருக்கக்கூடிய முப்படைகளுடைய ஒத்துழைப்பும் அத்தியாவசியம் என்றது அனைவருக்கும் நன்றாக தெரியும். வடகிழக்கிலே இராணுவத்துடைய குறிப்பாக சொன்னால் முப்படையுடைய இருப்புன்றது எந்தளவுக்கு இருக்குதென்றால் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 1:14 ரேஷியோ பிரகாரம்
அதாவது ஒரு சிப்பாய்க்கு 14 பொதுமக்கள் என்ற அளவுக்கும், வன்னி பிரதேசத்தை மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் 1க்கு 2, ஒரு இராணுவ சிப்பாய்க்கு 2 பொதுமக்களுக்கு உரிய ரேஷியோவின் பிரகாரம் இன்றைக்கு அந்த இடங்களை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வகையான இருப்புன்றதை வந்து சாதாரண இருப்பு இல்லை, ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு புலனாய்வுன்னு எடுத்துக்கொண்டால் கூட இன்றைக்கு இராணுவத்துடைய கட்டமைப்பை எடுத்து பார்த்தால், போலீஸினுடைய கட்டமைப்பை எடுத்து பார்த்தால், இராணுவத்தை எடுப்போமே 20 டிவிஷனில் 16 டிவிஷன் வடகிழக்கிலே இருக்கு. 16 டிவிஷன். இப்போ இன்றைக்கு ஜனாதிபதி இராணுவத்தை பற்றி எல்லாம் பெரிய அளவில் வந்து புகழ்ந்து பேசினார். போரை வென்றவர்கள், அவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், அவர்களுக்கு அந்த கௌரவத்தை கொடுக்கணும் என்றெல்லாம் சொன்னார். ஆனால் இந்த இராணுவம் 20 டிவிஷனில் 16 டிவிஷன் வடகிழக்கிலே வைத்துக்கொண்டு, அதுவும் வடமாகாணத்தை குறிப்பாக எடுத்துக்கொண்டால் வந்து யாழ் குடாநாட்டில் வந்து ரேஷியோவின் பிரகாரம் வந்து 1க்கு 14, வன்னி மாநிலத்தில் வந்து 1க்கு 2 வச்சுக்கொண்டு இன்றைக்கு இந்த போதைப்பொருள் வந்து அந்த வடகிழக்கிலே தான் மிக மோசமாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்றால், அந்த மக்களை அழித்து கொண்டு இருக்கிறது என்றால், இந்த அரசாங்கத்தை தாண்டி இந்த அரசினுடைய முழு ஒத்துழைப்பு இல்லாமல் அந்த விவகாரங்கள் அந்த பிரதேசத்தில், குறிப்பாக வடகிழக்கிலே தமிழ் பேசும் மக்களுடைய தாயகத்திலே வந்து கடைசி வரைக்கும் நடைபெற முடியாது. ஆகவே இன்றைக்கு இந்த அரசாங்கம் ஒரு இனவாத கோணத்திலே செயல்பட போவது இல்லை என்று பல தடவைகள் கூறினாலும் கூட, இதுக்கு முதல் திட்டமிட்ட வகையிலே இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்கள், குறிப்பாக தமிழ் மக்களை குறிவைத்து இந்த இராணுவ கட்டமைப்புக்கும் இந்த போலீஸுடைய கட்டமைப்பையும் வைத்து செயல்பட்ட அதே பாணியில் எந்த விதமான திருத்தங்களும் செய்யாமல் இந்த அரசும் இந்த அரசாங்கமும் செயல்படுகின்றன தான் உண்மை. அதான் உண்மை. ஆனால் அதை நாங்கள் உண்மையிலே ஆச்சரியப்பட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் ஒரு சில அரசு கட்டுமானங்கள் சரியாக இயங்குவதாக இருந்தால், அந்த மக்களுக்கு விசுவாசமாக, அந்த மக்களுடைய நலன்களை கருதி செயல்பட வேண்டுமாக இருந்தால், அந்த கட்டுமானங்கள் வந்து மக்களாலே கையாளப்பட வேண்டிய கட்டுமானங்கள். குறிப்பாக சொன்னால் சுகாதாரம் எடுத்துக்கொண்டால், கல்வி எடுத்துக்கொண்டால், காவல்துறை எடுத்துக்கொண்டால், அந்த மக்களை சார்ந்தவர்களாக இருக்கணும், அந்த மக்களுக்கு நேரடியாக பொறுப்பு கூறுகின்றவர்களாக இருக்கணும். அப்பதான் அந்த அந்த கட்டமைப்புகளில் செயல்படுகின்றவர்கள் சரியாக செயல்படுவார்கள். ஏனென்றால் அந்த கட்டமைப்பிலே தவறாக செயல்பட்டு சமூக மட்டத்தில் போக இல்லாத ஒரு நிலைமை உருவாகும். அவை சமூகத்துக்கு விசுவாசமாக செயல்பட வேண்டிய ஒரு தேவை உருவாகும். அவர்களுடைய கடமை அது மிகவும் அவசியம். ஆகவே தான் நீங்கள் இந்த அதிகாரம் பரவலாக்கல் சமஸ்திய விடுங்களேன், அதிகாரத்தை பரவலாக்கல் நடைபெற்று இருக்கின்ற நாடுகளுக்கு நீங்கள் சென்று பார்த்தால், சமஸ்தி என்றது வந்து இறமையை முற்றுமுழுதாக பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு கட்டமைப்பு. அதை ஒரு பக்கம் விடுவோம். பரவலாக்கல் என்று சொல்லாம் கூட அந்த பரவலாக்கல் என்ற விஷயங்களிலே கல்வி, சுகாதாரம், போலீஸ் முற்றுமுழுதாக அந்த அடிமட்ட கட்டமைப்புகளுக்கு அவர்களுக்கு அந்த பொறுப்பை வழங்குகிற வகையில் இல்லாட்டி அந்த கட்டமைப்புகள் அந்த அடிமட்ட அரசியல் கட்டுமானங்களுக்கு பொறுப்பு கூறுகின்ற வகையிலே அமைவது வழக்கம். ஆனால் இலங்கையிலே அப்படி அல்ல. 13ஆம் திருத்தம் இருந்தாலும் கூட அந்த 13ஆம் திருத்தம் ஒரு கேலிக்கூத்தான ஒரு சட்டம். அதை நாங்கள் கடுமையாக விமர்சிக்கிற ஒரு சட்டம். ஏனென்றால் மக்களுக்கு அதிகாரங்களை வழங்குறதுக்கு, உதாரணத்துக்கு வந்து ஒரு போலீஸ் சேவை ஒன்று மாகாணத்துக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் 13ஆம் திருத்தத்துக்கு கீழே, அந்த 13ஆம் திருத்தத்துக்கு கீழே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி, உயர்மட்ட அதிகாரி வந்து டிஐஜி முற்றுமுழுதாக ஐஜிபிக்கும் ஜனாதிபதிக்கும் அடிபணிய வேண்டி இருக்கு. அப்படி ஒரு போலீஸ் சேவை வழங்கியிருந்தாலும் கூட 13ஆம் திருத்தத்துக்கு கீழே அந்த அதிகாரிகள் அனைத்துமே வந்து மத்திய அரசுக்கு கீழே தான்
அவர்கள் விசுவாசமாக செயல்பட வேண்டிய ஒரு தேவைக்கு இருக்கு. அவர்களுடைய ஒழுங்காற்று நடவடிக்கைகள், அவர்களுடைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே தீர்மானிக்கிற மத்தி 13ஆம் திருத்தத்துக்கு கீழே. அதே மாதிரி தான் இன்றைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தால் வந்து இந்த ஆளுநர் இந்த ஜனாதிபதி இன்றைக்கு காலையில் ஏதோ ஜனநாயகத்தை பற்றி வந்து கணக்கெல்லாம் வந்து இங்கே வகுப்படுத்துவார். இந்த 13ஆம் திருத்தத்துக்கு கீழே இந்த ஆளுநர் என்றவர் யாரால நியமிக்கப்படுறாருண்டா ஜனாதிபதியால். அந்த ஜனாதிபதியுடைய விருப்பத்தின் படிதான் அந்த ஆளுநர் தொடர்ந்தும் பதவியில் இருப்பார். ஜனாதிபதிக்கு நாளைக்கு வந்து அந்த ஆளுநர் மீது நம்பிக்கை இல்லாமல் விட்டால், இல்லாட்டி அந்த ஆளுநர் விருப்பம் இல்லாமல் முடிவெடுத்தால் அந்த ஆளுநரோட பதவி அதோட முடிவுக்கு வரும். அதை நீதிமன்றத்தில் கேள்விக்கு உட்படுத்த முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆளுநருடைய கையில தான் இன்றைக்கு நிறைவேற்ற அதிகாரம் முற்றுமுழுதாக 13ஆம் திருத்தத்துக்கு கீழே வழங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரும் மக்களால் தெரிவு செய்கிற மாகாண சபை உறுப்பினர்களும் வந்து ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குவதும் உதவுறதுக்காக மட்டும்தான் இருக்கிறதே தவிர அங்க எந்த விதமான அதிகாரத்தையும் செலுத்தக்கூடிய ஒரு நிலையிலே இல்லை. அப்ப இன்றைக்கு வடமாகாணத்திலே நடைபெறுகின்ற விஷயங்கள் அனைத்துக்கும் இந்த ஜனாதிபதி தான் பொறுப்பு கூற வேணும். இன்றைக்கு ஜனாதிபதி தான் பொறுப்பு கூறணும். ஏனென்றால் அந்த ஆளுநருக்கு நல்லாக தெரியும், வடமாகாணத்துடைய ஆளுநர் வேதநாயகம் அவர்கள் ஜிஏயா இருந்த காலத்திலே ஒரு சிறப்பான ஒரு சேவையாளராக மக்கள் கருதினாலும் கூட இன்றைக்கு ஜனாதிபதியினுடைய முகவராக நியமிக்கப்பட்டு ஒரு ஆளுநராக இன்றைக்கு இருக்கின்ற ஒரு நிலையிலே முற்றுமுழுதாக இந்த ஜனாதிபதியின் விருப்பத்தை திருப்திப்படுத்துறதுக்கு, அதுக்கு அடிபணிந்து சேவை செய்யறதுக்கான ஒரு நிலைக்கு இன்றைக்கு விழுந்திருக்கிறார். அந்த ஆளுநர் இன்றைக்கு என்ன செய்கிறார்? ஒரு வர்த்தமானியை வெளியிட்டு இருக்கிறார். இன்றைக்கு சாவச்சேரி பிரதேச சபையினுடைய உபதவிசாளரை பதவியிலிருந்து நீக்கியிருப்பதாக அங்க ஒரு விசாரணை நடத்தியிருப்பதாகவும், அதன் பிரகாரம் வந்து அவர் அந்த பதவியில் இருந்து நீக்கியிருப்பதாகவும் அவர் ஒரு வர்த்தமானியை அறிவிச்சிருக்கிறார். அப்ப இந்த ஆளுநர் எந்த அளவு தூரத்துக்கு இன்றைக்கு இந்த அரசாங்கத்துடைய இந்த ஜனாதிபதியுடைய ஜனநாயக விரோத செயல்பாட்டுக்கு துணை போகிறார். உண்மையிலே இந்த ஜனாதிபதியினுடைய ஜனநாயக விரோத செயல்பாடுகளுக்கு அவர் ஒரு கூலியாக வேலை செய்கிறார். அதுதான் இன்றைக்கு வடக்கிலே நடக்குது, வடமாகாணத்தில் நடைபெறுகின்றது. இன்றைக்கு ஆளுநர் மீது வந்த பழியை போட்டு எல்லாரும் ஆளுநர் மீது வந்த பாயினம். ஆனால் உண்மையிலே அந்த ஆளுநர் இந்த ஜனநாயக விரோத ஜனாதிபதியினுடைய கட்டளைக்கு இணங்க, இந்த அரசாங்கத்துடைய அரசியல்வாதிகளுடைய கட்டளைக்கு இணங்கத்தான் செயல்படுகிறார். அதான் உண்மை. சாவச்சேரி உபதவிசாளர், பிரதேச சபை உபதவிசாளர் என்ன செய்திருக்கிறார்? அவர் இன்றைக்கு கடந்த காலங்களிலே நடைபெற்ற விதிமுறைகளை மாற்றி தவறாக, போர்க்காலத்தில் இருந்த பல பிரச்சனைகள் இருந்த இடத்திலே அந்த வடமாகாணத்தில் வந்து எடுக்கப்படுற முடிவுகள் அந்த சூழலுக்கு ஏற்ப அந்த விதிமுறைகள் அமைக்கப்பட்டிருந்த ஒரு நிலையிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட் டிரெக்டர் அந்த விதிமுறைகளை மாத்துறார். அப்ப அந்த லோக்கல் கவர்மெண்ட் அதிகாரி அந்த விதிமுறைகளை மாத்தின இடத்துல அது ஒரு விவாதத்துக்கு உள்ளூராட்சி சபையில் எடுக்கப்பட்ட பொழுது, சாவச்சேரி பிரதேச சபையில் வந்து விவாதிக்கப்பட்ட பொழுது உபதவிசாளர் அந்த முடிவை விமர்சித்து அந்த விதிமுறை அறிக்கையை வந்து வீசுறார். அதுக்கு விசாரணை நடத்தி போட்டு அந்த துணை தவிசாளரை பதவியிலிருந்து நீக்கிறது மட்டுமில்லை, உறுப்புரிமையில இருந்து நீக்கியிருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசாங்கம் மிக தெளிவாக, நான் முடிக்கிறேன், இந்த அரசாங்கம் மிக தெளிவாக போதைப் பொருள் பரப்புறதில் இருந்து வடகிழக்கிலே வாழுகின்ற மக்களை அழிக்கிற வேலையை தான் முன்னெடுக்கிறதே தவிர வேற எதுவும் இல்லை. இதுக்கு முதல் இருந்த இனவாத அரசாங்கங்களுடைய அதே செயல்பாடுகளை இந்த அரசாங்கம் தீவிரமாக தொடர்ந்து முன்னெடுக்கின்றதே தவிர வேறு எதுவும் இல்லை. அது மட்டுமல்லாமல் இந்த ஜனாதிபதி இன்றைக்கு வந்து ஜனநாயகத்தை பற்றி
வகுப்படுத்த எடுத்ததற்கு நேர்மாறாகத்தான் இன்றைக்கு வடகிழக்கிலே வந்து அவருடைய முகவராக ஒரு எடுபிடியாக நியமிக்கப்படுகின்ற ஆளுநரை வைத்துக்கொண்டு இந்த அரசாங்கம் செயல்படுது என்றதையும் நான் திட்டவட்டமாக வந்து நான் இந்த சபையிலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஒரு அரசாங்கம் வேலையை செய்ய வேண்டியதுதான். இதுதான் நான் நினைக்கிறேன் சரித்திரத்தில் முதல் தடவையாக ஒரு அரசாங்கம் ஒரு ஒரு ஜட்மெண்ட் மோஷனை கொண்டு வர்றது வந்து போதைப் பொருளை வந்து ஒழிக்கிறதுக்கு அதன் அவசியத்தை பற்றி பேசுறது. உண்மையிலே எதிரணித்தான் அதை கொண்டு வரணும். அரசாங்கம் வந்து அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கிற இடத்துல வந்து நீங்க செய்ய வேணுமே தவிர இங்க வந்து செய்யாத அரசியல் ரீதியாக எடுக்கிற அத்தனை முடிவுகளையும் நியாயப்படுத்துறதுக்கு வந்து இங்க வந்து விவாதம் நடத்துவது ஒரு கேலிக்கூத்தான ஒரு விஷயம் என்றதை காட்டி விடைபெறுகின்றேன். நன்றி. ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමනි. பாயிண்ட் ஆஃப் ஆர்டர். මොකද්ද පොයින්ට් එක මන්ත්‍රීතුමනි? நிலையில் கட்டளை சட்டம் 92 மன்னிக்கணும் 91 HI இதில் சொல்ல விரும்பணும் என்னென்றால் கோழி கல்லருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கட்டாயம் கோழி கல்லராக தான் இருப்பாங்க. அந்த சாவச்சேரி பிரதேசபை உபதவிசாளர் ஒரு கோழி கல்லர், அவருக்கு ஏற்கனவே வழக்குகள் இருக்கிறது. அப்படியானாக்களை ஆளுநர் நிறைவேற்றியது வெளியில் அனுப்பினது 100% சரியான விடயம். நன்றி.